திருக்குறளில் நம்மளோட வாழ்க்கை படிமுறைகளை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த அடுக்கின விதமே ரொம்ப அழகுன்னு நான் ரசிக்கிறேன் நான். என்ன சொல்கிறாங்கன்னா, அறத்துப்பால் அதில் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல சொல்லப்பட்டது, நீ அறத்தின் வழி நடந்தாய் என்றால் உனக்கு ஊழ் வந்து சேரும். அதாவது என்னென்னா, நீ ஒழுக்கமாக இருந்தினா உனக்கு அதனால் நல்வினைகள் வந்து சேரும். ஸோ அறத்தின் வழி நடந்தால் ஊழ் விளையும். ஸோ கெட்டது பண்ணால் கெட்டது வரும், நல்லது பண்ணால் நல்லது வரும். ஸோ அதுக்காக தான் அறத்துப்பாலில் கடைசியாக ஒரு அதிகாரத்தை வைக்கிறாங்க, ஊழியல்னு சொல்லிட்டு. ஸோ அறத்தால் விளைவது ஊழ். அந்த ஊழ் தான் வந்து நமக்கு பொருளும் இன்பமும் தருன்றாங்க. ஸோ அறத்து வழி நடந்தனா உனக்கு ஊழ்வினை வந்து சேரும், நல்லதோ கெட்டதோ. அந்த ஊழ்வினை பயனாக தான் உனக்கு பணம் வர்றது, வராதது, வெற்றி கிடைக்கிறது, தோல்வி கிடைக்கிறது, எல்லாமே பொருள் கிடைக்கும். அந்த பொருளால் தான் உன்னால் இன்பங்கள் அடைய முடியும். ஒரு பொருள் வாங்குற, சந்தோஷப்படுற, என்ஜாய் பண்ணுற, அதெல்லாம் வந்து அந்த இன்பம் கிடைக்கிறதுக்கு இதுதான் படிமுறைன்றாங்க. ஸோ அறத்தில் கால் எடுத்து வச்சுனா உனக்கு ஊழை கொண்டு வந்து சேர்க்கும், ஊழின் வழியாக உனக்கு பொருளும் இன்பமும் கிடைக்கின்றது தான் இந்த திருக்குறளோட அடுக்குமுறை. ஸோ அறத்துப்பால், அந்த அறத்துப்பால்லையே கடைசி இயல் வந்து பார்த்திங்கன்னா ஊழியல், ஊழ் என்ற அதிகாரம், அதுக்கப்புறம் பொருட்பால், அதுக்கப்புறம் இன்பத்துப்பால். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதான் அந்த பதிவை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.